பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வரும் பறவைகள் பூங்கா பணிகளை அமைச்சர் KN நேரு நேரில் ஆய்வு செய்தார். திருச்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 13,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கம்பரசம்பேட்டை அருகே உள்ள ஐயாலம்மன் படித்துறை பகுதியில் 1.63 ஹெக்டேர் பரப்பளவில் பிரம்மாண்ட பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து பூங்கா பணிகளை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோழி தீவனம் தயாரிக்கும் குடோனில் இயந்திரத்தின் உதிரி பாகங்களை கொள்ளையடித்து சென்ற மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வாணியம்பாடி முஸ்லிம்பூர் பகுதியைச் சேர்ந்த நிஷாத் அகமது என்பவர் வன்னியபுதூரில் கோழி தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்த தொழிற்சாலையில் பணிகள் ஏதும் நடைபெறாத நிலையில் சில மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் புகுந்து CCTV கேமராக்களை சேதப்படுத்தியதுடன் தொழிற்சாலையில் உள்ள இயந்திரங்களின் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் புயல் வெள்ள பாதிப்பு நிவாரணத்திற்காக டோக்கன் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி ரேஷன் கடையில் குவிந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதித்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தட்சணாமூர்த்தி நகரில் முறையாக டோக்கன் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போலீசாருக்கும் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடிநீர் சுகாதாரமற்றதாக விநியோகிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் அடுத்த கிளியாநகர் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஓட்டக்கோவில், மேட்டுப்பாளையம் ஆகிய கிராமத்திற்கு வழங்கப்படும் குடிநீர் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து கிளியாநகரில் இருந்து குடித்தண்ணீர் கொண்டுவர ஊராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்தபோது கிளியாநகர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ரெட்டிப்பாளையம் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தாய், மகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நாடார் கொட்டாய் பகுதியில் பூக்கடை நடத்தி வரும் குமாரத்தி மற்றும் அவரது மகன் திருப்பதி ஆகியோர் வீட்டின் முன்பு வாகனத்தில் அமர்ந்து இருந்தனர். அப்போது எதிர் திசையிலிருந்து வந்த கார் மோதி சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். இப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நிகழ்ந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததாலும் விபத்துக்கு காரணமான முனுசாமி என்பவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிகள் தொடங்கியது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் தை மாதம் 1ஆம் தேதி அவனியாபுரமும், 2ஆம் தேதி பாலமேட்டிலும், 3ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக வலையப்பட்டி ஸ்ரீ மஞ்சமலை சுவாமி கோயில் மற்றும் மஞ்சமலை ஆற்றுத்திடல் வாடிவாசலில் சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் மடத்து கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு விழா அழைப்புதல் வழங்கும் போது பணிகள் தொடங்கப்பட்டது. சிவகங்கையில் இருந்து பெஞ்சல் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 15.6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் அனுப்பி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் முதல் கட்டமாக கடந்த 4ஆம் தேதி ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 24 லட்சம் மதிப்பீட்டில் நிவாரணப் பொருட்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கடலூர் மாவட்டத்திற்கு 15.65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் கனரக வாகனங்கள் மூலம் ஆட்சியர் ஆஷா அஜித் அனுப்பி வைத்தார். கரூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமுக்கு தூய்மை பணியாளர்களை குப்பை சேகரிக்கும் வாகனங்களில் அழைத்து சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநகராட்சியில் பணியாற்றும் 700 தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. நாள்தோறும் 50 பேர் என்ற அளவில் நடைபெறும் பரிசோதனை முகாமினை ஆட்சியர் தங்கவேல் இன்று தொடங்கி வைத்தார்.
இதில் உடல் பரிசோதனை செய்வதற்காக மாநகராட்சி மற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவன குப்பை சேகரிக்கும் வாகனங்களில் தூய்மை பணியாளர்களை அழைத்து வந்துள்ளனர். இது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நடைபெற்ற நூலக வார விழாவில் நூலகம் கட்ட 5 சென்ட் நிலம் தானமாக வழங்கிய பாலசுப்ரமணி என்பவரை ஆட்சியர் தர்பகராஜ் சால்வை அணிவித்து பாராட்டினார். வடசேரி பகுதியில் உள்ள நூலகத்தில் நடைபெற்ற நூலக வார விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆட்சியர் தர்பகராஜ், ஆம்பூர் எம்எல்ஏ வில்வநாதன் ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். அப்போது மாணவர்கள் சான்றிதழ்களில் கையெழுத்து வாங்க ஆட்சியரை சூழ்ந்தபோது பொறுமையாக ஆட்சியர் கையெழுத்திட்டு அவர்களை வாழ்த்தினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து மஞ்சக்குப்பம் கிராம பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் மழையின் போது மஞ்சக்குப்பத்தை சேர்ந்தவர்கள் அங்குள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களை பார்வையிட சென்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவியிடம் தங்களுக்கு உணவு, குடிநீர், பால் வேண்டும் என்று கிராம மக்கள் கோரியுள்ளனர். அவர் மாவட்ட ஆட்சியரிடம் கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டதாகவும், அதன் பிறகு அதிகாரிகள் யாரும் தங்களுக்கு வரவில்லை என்றும் கூறி வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தகராறில் 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வெட்டி வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட துணை கண்காணிப்பாளரிடம் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்குட்டை நன்னேரி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சாந்தகுமாருக்கும் பக்கத்து நிலத்தைச் சேர்ந்த சேகருக்கும் நிலத்தகராறு இருந்துள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் சாந்தகுமார் நிலத்தில் இருந்து வாழை மரங்களை சேகரும் உறவினர்களும் வெட்டி வீசியுள்ளனர். ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமாரிடம் சாந்தகுமார் புகார் அளித்தார். ஓசூர் அருகே 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மின்வாரிய ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சேசுராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மோயஸ் என்பவர் தனது விளைநிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க கோரி அஞ்சட்டி பகுதியில் உள்ள துணை மின் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். அப்போது அங்கு பணியாற்றும் போர்மேன் அலி என்பவர் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மோயஸ் அளித்த புகாரின் பேரில் அவரிடம் ரசாயனம் தடவிய 10,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கொடுத்து அனுப்பினர். தொடர்ந்து அதனை வாங்கும்போது போர்மேன் அலியை அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர்.